அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமேயானால் இது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் டாஸ்மாக் மோசடியில் மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா பதிலளித்துள்ளார். டெல்லி போலவே தமிழகத்திலும் மீண்டும் செந்தில் பாலாஜி முதல்வர்கள் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தி கோர்ட் டு டிசைட். நாங்கள் இவ்வளவு நாட்கள் இவருக்கு சிரச்சேதம் பண்ணுங்க மன்னராட்சியா இல்லை, ஜனநாயக அரசு. அதனால் அது நீதிமன்றமாக அமலாக்கத்துறையும் அதை பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கே ஒரு அசஸ்மெண்ட்டு, இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமேயானால் இது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் சபப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற கடைசி ஆணியாக இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. உண்மையை பேசியிருக்கார். ஏங்க அவர் ஏடிஎம்கே தானே இருக்கார். நான் பேசக்கூடாது. நான் இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன மாண்புமிகு பிரதமர் பற்றி அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து, வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.